ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறோம். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். 2 வீடியோவாக வரும். ஒன்றா மேபி பண்ண முடியாது நினைக்கிறேன். 2 வீடியோவாக வரும். அது என்னன்னு நான் இந்த வீடியோவில் போக சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நிறைய வீடியோ போட சொல்லிங்க, எனக்கு நிறைய வீடியோ போட சொல்லி என்கரேஜ் பண்ணிங்க. தனியாக ஒரு சேனல் என்ன ஓப்பன் பண்ண சொன்னீங்க. பட் அதெல்லாம் ஏன் பண்ணலை, ஏன் நிறைய வீடியோ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பிஸி. இப்போ 2 வீக்ஸ் 1 டைம் தான் எனக்கு ஆஃப் லீவ் கிடைக்கிது. 2 வீக்ஸ் 1 டைம், மந்த்லி 2 டைம் தான். நல்லா பிஸி இங்கே. அதனால் வீடியோ பண்ண டைம் இருக்க மாட்டேது. மேபி போக ட்ரை பண்ணி நான் வீடியோ நிறையா போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ என் கண்டஸ்ட்லேயே ஒரு ஆள் 3mm சப்ஸ்கிரைப் உள்ள ஆள், அவருக்கு என் வீடியோ நான் வீடியோ பண்ணப்போ சஜஷனில் வந்து அவர் நான் பார்த்துட்டு எனக்கு மெனக்கட்டும் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தார். நல்லா பண்ணுறீங்க, கண்டிப்பாக மேலே வீடியோ போடுங்க, ஓகே உங்களுக்கு ஃபேஸும் கொஞ்சம் ரீச் ஆகுது, நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லி அவரு சொன்னார். அவர் 6 months 7 months முன்னாடி சொன்னார். அதெல்லாம் எனக்கு பார்ப்போம். இப்போ டைம் கிடைச்சா கண்டிப்பாக நிறைய வீடியோ நானும் போட ட்ரை பண்ணுறேன். நிறையாவே பண்ணுவோம். நிறையா நான் அப்போ நம்ம இந்த வீடியோக்கு வந்துடுவோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொன்னால. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 1 year முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு என் ஃபோன் எப்படி இருக்குன்றத சித்தி வீடியோ மேக் பண்ணி போட்டாங்க. அதை பார்த்து நிறைய பேர் புது ஃபோன் வாங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நானும் பார்த்தேன். மேபி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து எனக்கு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஊருக்கு போகிறப்போ வாங்கிக்கலாம் அப்படி இருந்தேன். சரி ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி மூச்சை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சொன்னீங்கன்னா என்ன அடுத்த விஷயம் ரிவீல் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். என்னாச்சுன்னா, அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படின்னா டிஸ்பிளே நான் 2 time சேஞ்ச் பண்ணேன். அது இங்கே ஏசியில் இருக்கா, ஏசியில் உள்ள கொஞ்சம் தண்ணி உள்ளே இப்போ கொஞ்சம் ஏசி போய் ஃபோன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆரம்பிச்சிச்சு. கோஸ்ட் டச்சு, நம்ம ஒரு சைட் டச் பண்ணோன்னா அது ஒரு சைட் டச் ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு ஆள் கால் பண்ண போனேன்னா அது ஒரு ஆள் கால் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே நம்ம நிறையா மெயினான நம்பர்லாம் இருக்குது. அங்கே கால் போயிட்டு திரும்பி கால் பண்ணி என்னாச்சு எதுன்னு கேட்குறாங்க. அதனால் சரிப்பட்டாதுன்னு சித்திகிட்ட சொன்னேன். சித்தியும் சரி தம்பி கண்டிப்பாக வாங்கிடலாம், இந்த வீக் வாங்கலாம் அப்படின்னாங்க. சித்தி ஊருக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு 2 நாள் முன்னாடி போயிட்டு ஃபோன் வாங்கியாச்சு. நான் இப்போ வீடியோ ஏன் லேட்டாக போகிறேன்னா 2 விஷயத்தை ஒன்றா சேர்த்து ஒரே நல்லா பண்ணணுன்னு நான் சித்திகிட்ட சொல்லியிருந்தேன். சித்தி அப்போயே பண்ண சொன்னாங்க, தம்பி இப்போயே பேசினாங்க. அன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஆக்சுவலி எடுத்திருக்கேன். பட்டு இன்ட்ரோ இதில் பேசுகிறது தான், அது சேர்ந்து வரும். ஸ்டிக்கர் அவ்வளோதான். இப்போ ஃபோன் வாங்கினதை நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஆக்சுவலி என்ன கூப்பிட சித்தி வந்துட்டுருக்காங்க. சித்தியோட சேர்ந்து சித்தி சித்தப்பா நான் நின்று சேர்ந்து இருந்து அவங்களுக்கு அந்த அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். யாரும் வீட்டை 100% எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னு லாஸ்ட்டில் பார்ப்போம். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சித்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாங்க. இப்போ தான் கால் பண்ணாங்க. சித்தியை பார்க்க போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். வெயிட் பண்ணி 2வது ட்விஸ்ட் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெரிய ட்விஸ்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தி நான் வரக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேக் பண்ணி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. இது 20 கிலோ பேக்கு, இது 7 கிலோ பேக்கு. இது வந்து நான் போகும்போது போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நான் இங்கே முன்னாடி வாங்கினேன். அது இன்னும் எடுத்துகிட்டு போவே இல்லை. இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறேன். சும்மா ரேப்பிங் பண்ணி வச்சுருக்கோம் தனியாக போகிறதுக்கு. ஓகே, பேலன்ஸ் எல்லாம் மற்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 2வது ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள், அவங்களுக்கு புரிஞ்சுதுமா சொல்லுங்கள். ஒரு ட்விஸ்ட் ஆல்ரெடி ஃபோன் சொல்லிட்டேன். 2வது ட்விஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. ஓ, ஊருக்கு போறதே என்ன தெரியாதா? அதான் நான் அப்படி பேசி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் போகிறேன். வீட்டை யாருக்குமே தெரியாது. சித்தி சித்தப்பா அசிதாக்கு இப்போ தெரியும். இப்போ வீடியோ இருக்குனால மற்றபடி வீட்டை யாருக்குமே தெரியாது. சர்ப்ரைஸாக போகிறோம். எப்படி வீடியோ இருக்குது என்னென்னு எல்லாத்தையும் நான் இன்ச் பை இன்ச்சாக வீடியோ எடுத்து காட்டுறேன். நல்லாயிருக்கும் வீடியோ. ஆக்சுவலாக நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் சரணை லீவுக்கு ஏன் கூட்டிகிட்டு வரல, நீங்கள் நினச்சா கூட்டிகிட்டு வரலான்னு.
ரைடா கம்பெனி நானாக நடத்துகிறேன், நான் நினச்ச நேரத்துக்கு லீவ் போடுறதுக்கு இல்லை. நாங்கள் அங்கே இருக்கும்போதே வரலாம் அப்படின்ட்டு இது பண்ணோம். ஆனால் அவனுக்கு விசா வந்து ப்ராசஸிங்கில் இருந்ததுனால வர முடியல. அதனால் மே மாதம் போகணுன்ற ஒரு இது இருக்குது. போகிறாரு, போயிட்டு நல்லபடியாக வரணும். என்னன்னா எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்டை தான் எங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி தலையெல்லாம் கட் பண்ணக்கூடாது நாங்க சொல்லியிருக்கோம். அதான் வந்து கட் பண்ணிருக்கோம். ஊருக்கு போனோடனே முதல்ல கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்குதான் உங்களுக்கு அதான் முன்னாடி இப்படி வச்சிருக்கேன் கம்மியா பார்த்துருக்கீங்க. அதனால சரண் வந்து ஊருக்கு போறான், சர்ப்ரைஸா இருக்க போறான். ஒரு மாசம் இங்க இருக்கிற இல்லன்றப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு வரட்டும், அதனால போகணும்னு ஒரு சந்தோஷம். முன்னாடி என்ன பிளான் இருந்துச்சுன்னா, சித்தி வந்து ஊர்ல இருக்கும்போது ஏப்ரல் 17ஆம் தேதி நான் வந்து அங்க போற மாதிரி லீவுலாம் நான் போட்டு லீவுலாம் அப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சு. கடைசியில் அந்த விசா ப்ராசஸ் ஆகி ரம்ஜான் டைம்ல ரொம்ப கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால அப்போ அந்த லீவை எனக்கு வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. இப்போவுமே அது எப்படியும் மே 17-18 போட்டேன் உடனே. இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நான் வந்து தம்பிக்கு பேர் வைக்காம இருந்தாங்க. நான் எப்போ வருவேன்னு, நான் என்ன சொல்றேன், செப்டம்பர் தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால பேரு வைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு வந்து அவங்க மதுரைக்கு போற ஐடியால இருந்தாங்க. நாங்க வந்து நிற்க வச்சிருக்கோம். அத வந்து அங்க போனதுக்கு அப்புறம் எதுக்காக அவங்க வந்து போகல அப்படின்னு கை வைக்காதடா. ஓகே, அங்க போயிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, ஃளைட் ஒன்னு சொல்லிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா பேர் வைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அப்பா பர்த்டே மே 20. அப்பா பர்த்டேக்கு போயிட்டு கோவிலில் போயிட்டு வைங்க, என்னை பார்க்க வேணா, நான் வீடியோ காலில் ஃபஸ்ட்டு பேர் சொல்கிறேன். அப்புறம்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி ரஞ்சிதம்மா சாணாலதையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க ஓகேன்னு சொல்ல வச்சிருக்கேன். இப்போ அவங்க 20ஆம் தேதி போகிற மாதிரி பிளான் இருக்காங்க. நம்ம ஃபேமிலியை மட்டும் போகிற மாதிரி பிளான் இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. எல்லா வீடியோவும் ப்ராப்பராக எடுத்து நான் அவங்களுக்கு காட்டுறேன். பை. கிளம்புங்க. கண்ணாடி காலைல இறங்குவாங்களாமா? இது ஐஃபோன். ஹாய் சொல்டா. ஹாய். அன்னைக்கு பர்த்டே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும் போல. ஏறுங்க டக்குனு. அம்மு ஏறுங்க டக்குனு. தம்பி முன்னாடி உட்காந்துக்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேயே எனக்கு லாஸ்ட்டு சீட்டு கொடுத்துட்டேன். லாஸ்ட்டு கார்னரு. ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, பக்கத்தில் 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் சூப்பர் டைப், நல்லா பேசிக்கிட்டு ஃபுல்லாக பேசிட்டு தான் வந்தோம். 3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே 3 பேர்த்துக்குமே தெரில. அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் தூங்கிட்டோம். 1 ஹவர் மேபி ½ அன் ஹவர் அது மாதிரி தூங்கிட்டோம் பேசிகிட்டே இருந்துட்டு. அதை விட எப்படி டைம் போச்சுன்னே தெரில. அவங்க 2 பேரும் வேறு லெவல், நல்லா பேசிட்டு வந்தாங்க. திருச்சி ஏர்போர்ட்டு நம்ம வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு.
இப்போது எப்படி போகிறேன், யார் கூட போகிறேன், என்ன ட்விஸ்ட்டுன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள்.